கூப்பிட்டு பார்த்தாலும் பதிலே சொல்ல மாட்டார், கிடைக்காது. சில காரியத்துக்கு நம்ம ஒரு சில ஆபிரகாம்லாம் 25 ஆண்டுகள் வெயிட் பண்ணார். நம்முடைய யோசேப்பு 13 ஆண்டுகள் வெயிட் பண்ணார் உயர்வை வர்றதுக்கு. அப்படி சில ஆண்டுகள், சில நாட்கள், சில மாதங்கள், சில காலங்கள் வெயிட் பண்ணணும். இதுதான் ஆண்டுடைய பதில். இப்படி அமைதியாக இருக்கார். அதுக்கப்புறம் எல்லாரும் சீசர்களாக, இல்லைம்மா ஐயா இந்த அம்மா எப்படி பின்னாலே வராங்க, ஹெல்ப் பண்ணுங்களேன். அதுக்கும் என்ன சொல்லலாம், இவளுக்கு வரல, அந்த காணாமல் இருப்பானே இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் வந்திருக்கேனே தவிர இவளுக்காக நான் வரலையே. அதுக்கும் அந்த அம்மா பின்னாலே பணிஞ்சுக்கிட்டாங்க, தாழ்த்தி பணிகிறாங்க. அதுக்கு பிறகு சொல்கிறாரு, உனக்கு என்ன செய்தாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்றாரு. அந்த அம்மா உண்மைதான்ப்பா, ஆனால் கீழே விழுறதையாவது எனக்கு என்ன செய்யுங்க தந்து, என் மகளுடைய கொடிய வியாதி என்ன செய்யட்டும், குணமாகட்டும் அப்படிங்க. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக்கடை. ஸ்திரியே உன் விசுவாசம். நம்முடைய விசுவாசம் அருமையான விசுவாசம். சகோதரர்களே, நம்முடைய விசுவாசம் அருமையான விசுவாசம். சகோதரியே, நம்முடைய விசுவாசம் அருமையான விசுவாசம். இந்த அருமையான விசுவாசத்தை கொடுக்கிற அபிஷேகத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போங்க. கொடிய பிசாசின் வேதனையாக இருந்தாலும், கொடிய வியாதியாக இருந்தாலும், கொடிய பலவீனமாக இருந்தாலும் சரி, கொடிய எதுவாக இருந்தாலும் சரி தான், வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிள்ளைகள் காரியங்களாக இருக்கலாம், பிசாசின் கொடிய வேதனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அருமையான விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டார். ஆண்டவர் யார் போய் எந்த ஊழியர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அதுக்கும் அவர் நான் உனக்கு வரலன்றுவார். அதோட போக மாட்டார், நான் பிள்ளைகளின் அப்பத்தை உனக்கு தரமாட்டேன்னு தான் சொல்லுவார். எது எப்படி இருந்தாலும் நம்ம விசுவாசத்தை என்ன செஞ்சிடாது, உண்மைதான்ப்பா, கீழே சிந்துற துணிக்கையாவது எனக்கு போட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் இறங்கிடுவார். மகளே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் இன்னைக்கு நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் கிரியை நம்மளை காப்பாற்றி வருகிறது, நம்மளை வழி நடத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகத்தினால் நிரம்பி வழி நடத்த ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவர் கிருபை செய்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்திருக்க எல்லாரையும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ப்பாரா தெரியுமா? ஆசீர்வாதத்தோடு. என்ன ஆசீர்வாதம்? அருமையான விசுவாசம். அந்த அருமையான விசுவாசம் என்ன பதில தரும்? சகோதரனே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி. சகோதரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே ஆக கடவுள். நீங்க என்ன நினைக்கீங்களோ அதான் நடக்கும். நீங்க என்ன நினைக்கீங்க